நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் கேட்டா அது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அவருக்காக ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்தேன். ஆனா அவர் என்ன ஏத்துக்காம எந்த விதத்திலையும் தகுதியே இல்லாத ஒருத்தைய விரும்பினாரு. ஆனா அவர் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியல. அப்படி இருந்தும் அவர் என்னையும் ஏத்துக்கல. ஒரு பெரிய இடத்து பொண்ணு கட்டிக்கிட்டாரு. என் ஆசை நிறைவேறல. அதுக்கப்புறம் வேற யாருக்கிட்டையும் நெருங்கி பழக கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்போ என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. திரும்பவும் நான் இப்போ என் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கை மேல எனக்கு இருந்த வெறுப்பெல்லாம் இப்ப எதுவும் இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு விதத்துல நீங்க தான் காரணம். எல்லா வக்கீலும் பண்றதானே நானும் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கே இப்படி எல்லாம் சொல்றீங்க? இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியுது. கூடிய சீக்கிரம் இந்த கேஸ் ஜெயிச்சதும் நான் இன்னும் நிறைய உங்ககிட்ட சொல்லுவேன். அப்ப நீங்க இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். தேவிகா, நான் சொல்றதை கேளுங்க. நானும் சில பேர் முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். அதுனே முக்கியமா என் வாழ்க்கையை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச அந்த பொண்ணு முன்னாடி. சரி, வரேன். நீங்க என்ன பேசுறீங்க? தேவிகாக்கு ஹெட் இன்ஜுரி இருக்குன்னு என்னால மெடிக்கல் ரிப்போர்ட் தரவே முடியாது. நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். அதுக்காக நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும் எனக்கு கவலையே இல்லை மேடம். நான் கேட்டுக்கிறேன். ஆனா நான் சொல்றதையும் நீங்க கொஞ்சம் கேட்கணும் மேடம். அப்படி என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? மேடம், தேவிகாவை இடிச்ச அந்த வண்டியோட ஓனரு திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஏன்னா தப்பு 100% அவன் மேலதான். இடிச்சுட்டு அப்படிதான் போறதா இல்ல, அது மனிதாபிமானமே இல்ல. அந்த ஒரு காரணத்தினாலதான் காயம் அதிகமாயிடுச்சுன்னு உங்ககிட்ட எழுதி ரிப்போர்ட் வேணும்னு கேக்குறேன். ஆனா அவ்வளவு பெரிய காயமே ஏற்படலையே. தெரியும் மேடம். ஆனா காயம் பெருசா இருக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தா ஆக்சிடென்ட் கிளைம் பண்ணி நம்ம நஷ்டஈடு வாங்கலாம். அப்ப ஆக்சிடென்ட் பண்ணவரு அந்த பொண்ணை இடிச்சிட்டு நிக்காம போனதுக்காக அவருக்கு தண்டனையும் கிடைக்கும். மத்தபடி இந்த ஆக்சிடென்ட கிளைம் பண்றதுல வக்கீலுங்கிற முறையில நீங்க எந்த கமிஷன் அடிக்க மாட்டீங்களா? மேடம், அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லைன்னா உங்ககிட்ட சொல்ல வரல. ஆனா எனக்கு கிடைக்கிற ஃபீஸ்ல இருந்து 50% நான் உங்களுக்கு தரேன். என்ன சொல்றீங்க? ஹலோ, நான் ஒரு டாக்டர். மேடம், இந்த காலத்துல பல டாக்டருங்க இந்த மாதிரி பண்றாங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பீனா தர்மராஜ் பல ஆக்சிடென்ட் கேஸுக்கு பணம் வாங்கிட்டு ரிப்போர்ட் எழுதுனது எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? ஆமா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? டக்குன்னு ஒரு ரிப்போர்ட் எழுதி ரெடி பண்ணி வைங்க. நான் சாயங்காலம் இங்க வரேன். அப்போ 50-50 அத மறந்துடாதீங்க. அது எப்படி நான் மறப்பேன்? சரி, சாயந்தரம் பார்க்கலாம். கடவுளே, நீதாப்பா காப்பாத்தணும். கூட இருக்கிறவங்களை இப்படி ஏமாத்தினா அந்த உறவு நல்லா இருக்காது. அது தெரியுமா உனக்கு? சாரி பாலு,
எனக்கு வேற வழி தெரியல. வேற எதை பத்தி யோசிக்காம நான் இப்படி பண்ணிட்டேன். என்னுடைய முட்டாள்தனம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இப்ப நீ எதுக்கு அழுவுற? இந்த கண்ணீரும் ஏமாத்து வேலை இல்லைன்னு எப்படி நம்புறது? பாலு, ப்ளீஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. நான் உங்களுடைய அன்புக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறேன் பாலு. அன்பு அந்த வார்த்தையை சொல்ற தகுதி கூட உனக்கு இல்லவே இல்லை. அதோட அர்த்தமும் உனக்கு தெரியாது. என்னோட பாட்டி மாதிரியே உனக்கும் நல்ல மனசு இருக்கும்னு நினைச்சேன். அது என்னோட தப்பு. நீ இழந்தது ஒரு நல்ல உறவை. அதோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அதை நினைச்சு வருத்தப்படுவ, வேதனைப்படுவ. நீங்க என்ன இவ்வளவு திட்டுறத பார்த்தா நீங்க இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் எனக்கு தோணுது. போஸ்ட் ஆபீஸ்ல என் வேலையை விட்டதுக்கு அப்புறம் வருமான இல்லாம என் குடும்பம் என்ன பண்ணுன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு வேலை வாங்கி தர உங்களால முடியலல்ல. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு தனியா வேலையை தேடி போகும்போது அவளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? இல்ல. ஆனா கிளீன் பண்ற வேலையா இருந்தாலும் எனக்கு அது முக்கியமா தோணுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை தான். சரி, ஒத்துக்கிறேன். ஆனா அதை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்ச? உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. அப்படி நான் சொல்லியிருந்தேன்னா அந்த வேலைக்கு போறதுக்கு நீங்க சம்மதம் சொல்லிருப்பீங்களா? சொல்லுங்க பாலு. வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி என்ன போக விட்டுருக்க மாட்டீங்க, சரிதானே? அதோட விளைவு என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நம்பி இருக்கிற என் அம்மாவும் தங்கச்சியும் பட்னி கடந்து சாவாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீங்க சொன்னது சரிதான். நம்பிக்கை இல்லாத இடத்துல ஒரு நல்ல உறவு நிலைக்காதுதான். அதனால நமக்குள்ள இருக்கிற இந்த உறவை இதோட முடிச்சுக்கலாம். இனிமே உங்க வழியில நீங்க போங்க, என் வழியில நான் போறேன். இது வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் உங்க அன்புக்கும் நன்றி. நான் வரேன். காயத்ரி, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிடு காயத்ரி. விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம நான் கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை என்னென்னமோ பேசிட்டேன். நான் ஒரு முட்டாள் காயத்ரி. நீ பண்ணதா சரி. உன்னை மாதிரி யோசிக்கவும் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கும் எனக்கு தகுதியே இல்லை. உன்னோட நட்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா இழப்பு எனக்கு தான். நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அதனால சாரி ஃபார் எவ்ரிதிங். இப்போ நீ கொஞ்சம் சிரிச்சினா போதும், நான் பேசினதெல்லாம் மறந்து மன்னிச்சிட்டேன்னு நினைச்சுப்பேன். கொஞ்சம் சிரி காயத்ரி. தேங்க்யூ. சரி, நான் போயிட்டு வரேன். சரி. இன்னும் இங்க இருந்தா வீட்டுக்கு போக லேட் ஆயிடும். போயிட்டு வா. இதை யார் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க?
ஹலோ பாலு, குட் மார்னிங். இதை நீங்க பண்ணிருக்க வேண்டாம் தேவிகா. என்ன பண்ணிருக்க வேண்டாம்? இல்ல, ஒரு கிளைண்ட்டுங்கிற முறையில நீங்க ஃபீஸ் கொடுக்கறதுல எல்லாம் எந்த குறையும் எனக்கு வச்சதில்ல. அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. சும்மா பொய் சொல்லாதீங்க. நிஜமாவே தெரியலங்க. சும்மா என் கூட விளையாடிட்டு இருக்காதீங்க. இப்ப யார் உங்க கூட விளையாடிட்டு இருக்கா? நீங்க தான். நீங்க எனக்காக டேபிள் மேல வச்சிருக்கிற இந்த பர்த்டே கிஃப்ட். பர்த்டே கிஃப்டா? ஐயோ, நிஜமா எனக்கு தெரியாதுங்க. உண்மையாவா? ஆமாங்க, உண்மையாதான். அப்புறம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ, எனக்கு ஒரு gift கொடுக்கிற அளவுக்கு வசதியா இருக்கிற கிளையண்ட் வேற யாரும் இல்லையே. யார் இதை அனுப்பியிருப்பா? நம்ம இப்பெல்லாம் அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சோம்ல காயத்ரி. ஆமா, இந்த ஏரியும் காத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த சூரியன் மறையறது பிடிக்காதா? அது ஏன் அப்படி? அது இருட்டு ஆக ஆக எனக்கு ஒரு மாதிரி பயம் வரும். வெளிச்சமா இருந்தாதான் நல்லா இருக்கும். காயத்ரி, இன்னைக்கு நாள் பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். அது என்னன்னு உனக்கு தெரியுமா? இல்ல. டாக்டர் தேவிகாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனா அவங்க அது பண்ணல. பாலு, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. யாரு என்ன பண்ணாங்க? அது இன்னைக்கு என்னோட பர்த்டே. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் பர்த்டே நான் கொண்டாடல. சொல்ல போனா என் பர்த்டே நான் மறந்தே போயிடுவேன். ஆனா நேத்து டாக்டர் தேவிகா எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி என் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. கேட்டா அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மத்தியானம் நான் கோர்ட்ல இருந்து ஆஃபீஸ் போனப்போ டேபிள் மேல ஒரு கிஃப்ட் பேக் இருந்துச்சு. திறந்து பார்த்தா ஒரு சூப்பர் ஷர்ட்டு. இதோ இதான். ஆனா எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் யார் இதை கொண்டு வந்து இங்க வச்சிருப்பாங்கன்னே தெரியல. நீ வச்சிருக்க மாட்டேன்னு தெரியும், அப்புறம் யாரு? இந்த கேள்விதான் எனக்கு குழப்பிக்கிட்டே இருக்கு. இதுக்காக எதுக்கு நீங்க மனசை போட்டு இவ்வளவு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பிடிச்சவங்க யாராவது தான் இதை கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை அவங்க பேரு வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி நினைச்சு விடுங்க. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எனக்கு தேவையே இல்லை. ஒண்ணு அங்க வச்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லனா இதை நான் ஆத்துல தூக்கி போட்டுருவேன். அது தப்பு இல்ல பாலு. இந்த மாதிரி புது ஷர்ட்டை தண்ணில தூக்கி போடுறேன்னு சொல்றீங்க, அதுவும் கிஃப்டா வந்தது. உனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி என்னென்ன பிளான் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதனால இந்த ஷர்ட்டை நான் ஏத்துக்க போறதில்ல. இப்ப நான் இதை ஆத்துல தூக்கி போடதா போறேன். ஷோ பாலு, தூக்கி போடாதீங்க பாலு. அத நான் தான் வச்சேன். நேர்ல கொடுத்தா நீங்க என்ன நல்லா திட்டுவீங்கன்னு தெரியும். இதை நீயே உன் வாயில சொல்லணும்னு தான் இவ்வளவு நடிச்சேன். நீயே கஷ்டப்பட்டு கம்மியா சம்பளம் வாங்கிட்டு இருக்க. அது உன் வீட்டு செலவுக்கே பத்தாது. அதுல 1200 ரூபாய் செலவு பண்ணி ஷர்ட் வேற வாங்கி வச்சிருக்க. உன்னை எல்லாம் என்னத்த சொல்றது? மன்னிச்சிருங்களேன் பாலு. இன்னைக்கு என்னடா என்னைக்கு இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு சும்மா தோணுது பாட்டி. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்தது? ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்கு பர்த்டே கிஃப்ட் கிடைச்சிச்சு. அப்படியா? ஒரு ஷர்ட். நல்ல கலரு. இந்த ஷர்ட் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாலு. அது சரி, இது யார் உனக்கு வாங்கி கொடுத்தது? அது சொல்லுடா. உங்களுக்கே தெரியும், நீங்க பாத்திருக்கீங்க. காயத்ரி தானே? கரெக்டா? ஆமா. ஆமாம் பாலு.
நீ அவளை விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவளுக்கும் உன் மேல விருப்பம் இருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? நான் இது வரைக்கும் கேட்டதில்ல பாட்டி. அந்த மாதிரி நாங்க 2 பேரும் இது வரைக்கும் பேசிக்கிட்டதில்ல. இருந்தாலும் ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், அவளுக்கு என்ன பிடிக்கும். உன்னை யாருக்கு தாண்டா பாலு பிடிக்காம போகும்? அவங்க குடும்பம்லாம் எப்படி? அவங்க நமக்கு செட் ஆகுற மாதிரியான குடும்பம் தானே பாலு? அப்பா இப்போ உயிரோடு இல்ல, அவரு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டுல ஆம்பளை பசங்க இல்ல, ரொம்ப சாதாரண குடும்பம். இந்த ஓபி சீட் எல்லாம் எங்க வாங்குறது? நேரா போங்க. நேரா போகணுமா? ஆமா. ஓகே, தேங்க்ஸ். மாஸ்டர், காயத்ரி, நீ எதுக்காக காயத்ரி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறேன்னு அட்வைஸ் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எத்தனை பேரு இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு தெரியுமா? நான் அதை பத்தி எல்லாம் சொல்ல வரல. உன் கூட பிறந்த அக்கா செஞ்ச வேலையால உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னு நினைக்கும் போது பிரச்சனை இல்ல மாஸ்டர். உன்ன மாதிரி இதெல்லாம் என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நான் உன் வீட்டுக்கு வர்றேன், அங்கே வந்து பேசிக்கிறேன். கௌரிய பார்த்து நல்ல 4 வார்த்தை கேட்கணும். இதால அவளுக்கு என்ன லாபம் கிடைச்சது? என் தலையில இதுதான் எழுதியிருக்கு, அதெல்லாம் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல, உன் வீட்டுல உள்ளவங்க உன் தலையில எவ்வளவு சுமைய வச்சாலும் நீ கேட்க மாட்ட. அவங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லைன்னு நினைச்சு நீ அழுவ. அதுதான் காயத்ரி. எதுக்காகமா நீ இப்படி மெழுகுவத்தி மாதிரி உருகிக்கிட்டு இருக்க? எனக்கும் நிறைய தடவை தோணி இருக்கா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு. அப்புறம் அம்மா கஷ்டப்படுவாங்க, காவியா கஷ்டப்படுவா. ஒரு குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்களுக்காக மட்டும் வாழ முடியாதுல்ல மாஸ்டர். அப்படி யோசிச்சா வேதனையும் இல்ல, சங்கடமும் இல்ல. காயத்ரி, சரி, அது போகட்டும். நீங்க இங்க கொஞ்ச நாளாவே எனக்கு முதுகு வலி. தினமும் குறைஞ்சது 28 கிலோமீட்டர் ஆகுது அங்க இங்கன்னு டிராவல் பண்ணி தானே போஸ்ட் ஆபீஸுக்கு வந்துட்டு இருக்கேன். சுத்தமா இப்பெல்லாம் முடியறது இல்லம்மா. அதனாலதான் இந்த முதுகு வலி எல்லாம். இன்னும் அதிக நாள்ல நான் இருக்க மாட்டேன் காயத்ரி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாஸ்டர். நீங்க அங்க போய் உட்காருங்க. ஆர்த்தோல டாக்டர் ரமேஷ் இருக்காரு, ரொம்ப நல்லா பாப்பாரு. நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வரேன். இல்லனா நீங்க கியூல நின்னு ரொம்ப கஷ்டப்படணும். காயத்ரி, என்ன மாஸ்டர்? நான் உன் வீட்டுக்கு வரத்தான் போறேன். பயப்படாத. கௌரிய திட்டத்துக்காகலாம் வரல, வேற ஒரு விஷயம் பேசணும். நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சரின்னு சொல்லிட்டா அவங்கள கூட்டிட்டு அங்க வருவேன் சீக்கிரமாவே. என்ன மாஸ்டர் அது? அதெல்லாம் சர்ப்ரைஸ், அப்புறம் சொல்றேன். அப்போ நந்தன் கலெக்டர் ஆயிடுவான்ல? கண்டிப்பா ஆயிடுவாரு. நந்தாவோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம அப்படியே ஆடி போயிடுவோம். எழுதின எல்லா எக்ஸாம்ஸ்லயும் டாப்பர் தான். நம்ம எதை பத்தி கேள்வி கேட்டாலும் சரி அவருக்கு பதில் தெரியும். ஜெனரல் நாலேஜ்ல அவ்வளோ எக்ஸ்பர்ட், செம்ம ஜீனியஸ். கலெக்டர் ஆயிட்டா உங்க அப்பா அவனோட காலை தரையில கூட பட விட மாட்டாரு. நம்ம வீட்ல ஒருத்தர் கலெக்டரா இருக்காங்கன்னு சொல்றது சாதாரணமான விஷயமா என்ன? கலெக்டரோட போர்டு வச்ச காரு, கலெக்டரோட வசதி, காவலுக்கு போலீஸ்காரங்க, கலெக்டருக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற பங்களா, கலெக்டரோட ஒய்ஃப்ங்கிற முறையில இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டாமாமா? ஆனா இது எல்லாத்துக்கும் இடையில ஒரு சின்ன தடங்கல் இருக்கு. என்னது? அதான் நந்தாவோட அம்மா.
அவங்கள எப்படியாவது நாம இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திடணும், நந்தனுக்கு தெரியாம. அது டாடி மனசு வச்சா நடக்கும். இத பத்தி டாடி கிட்ட நம்ம முன்னாடியே சொல்லி வைக்கணும். ம், லூப் ஹோல் இல்லாம சேஃப்டியான ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். ம், எல்லாம் நடக்கும் ஸ்வேதா. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா நந்தா உன் மேல கோவப்படாத மாதிரி நீ அவனை கைக்குள்ளவே வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்றதை விட்டுட்டு அது இதுன்னு சொல்லி அவனோட சண்டை போடாம இரு. நந்தா என்ன விரும்பினா போதும், என்ன மட்டும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதல்ல. நந்தா என்னை விட்டு ஒதுங்கும் போதும் என் மேல பாசம் காட்டாம இருக்கும் போது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கோவம் வருது. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா என்ன, ஆனா அவர் பண்ண மாட்டாரு. ஏன்கிட்டயே அவரோட ஈகோவை காட்டுவாரு. அதுதான் எனக்கு பிடிக்கல. ரொம்ப நல்ல பழக்கம். ஆமா, நந்தாவோட அம்மாவை எங்கேயும் காணுமே. எங்க போனாங்க அவங்க? என்னோட சாரி எல்லாம் துவைச்சிட்டு இருக்கா. எல்லாம் காஸ்ட்லியான சாரி. அத கரெக்டா துவைப்பாளா இல்லையான்னு தெரியல. வேலைக்காரியை நிறுத்திட்டதுனால அந்த காசு நமக்கு மிச்சம் தானே. நந்தாவோட அம்மாவுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்ல, ஃப்ரீ சர்வீஸ். ஸ்வேதா, நீ போய் டிவியை போடு, நாம காமெடி ஷோ பார்க்கலாம் வா. இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்களா? அடடே, காமெடி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நேத்து ராத்திரி கிச்சன்ல வேலை இருந்ததுனால என்னால 8 மணி சீரியல் பார்க்க முடியல. இப்ப பாக்குறேன். என்ன மாதவியம்மா, நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? சீரியல் பாக்குற நேரமா இது? ஆமா, சாரி எல்லாம் வாஷ் பண்ணிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி நான் வெயில்ல காய போட்டுட்டேன். வெயில்ல காய போட்டிருக்காங்களா? அப்படிதானே? ஐயோ மாதவியம்மா, அது காஞ்சவர பட்டு. அத வெயில் எல்லாம் காய வைக்க கூடாது. அப்புறம் அது 10 பைசா கூட தேராது. நான் நீங்க சொன்னதை தானே செஞ்சிருக்கேன். அப்புறம் அந்த அடுப்படி எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீனா வைங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் பாத்ரூம் கூட கிளீன் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டீங்களா? செஞ்சிடுறேங்க. இந்த சீரியல் முடியட்டும். ஓ, அப்போ சீரியல் தான் முக்கியம், வேலை இல்ல. 3 வேலையும் சாப்பிடணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யணும். ஆமா, அம்மாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? பாரு, நீ வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாத. உன் புருஷனோட அம்மா நான். அந்த மரியாதையை நீ எனக்கு கொடுத்துருக்கணும். இல்லைன்னா அப்பதான் என்ன தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் நீங்களும் கேட்டுக்குங்க. நீங்களும் உங்க புருஷனும் சேர்ந்து தேன் படிகிற மாதிரி பேசுனதுனாலதான் என் புள்ள சொல்லியும் அதை கேட்காம அவனை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். நாங்க ஒண்ணு கதி இல்லாதவங்கன்னு நினைக்காதீங்க. 1.5 ஏக்கர் நிலமும் அதுல ஒரு அழகான வீடும் எங்களுக்குன்னு எங்க ஊர்ல இருக்கு. அந்த மரியாதையினாலதான் நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்காரிக்கு உதவியை செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் வேலைக்காரியவே நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் கிச்சன் வேலை மட்டும் இல்ல, அதோட சேர்த்து எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டீங்க. உங்க வீட்டு பாத்ரூம கூட என்ன சுத்தம் பண்ண சொன்னீங்க. இதெல்லாம் என் பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்லாம இருந்துட்டேன். காரணம், அவருக்கு பிடிக்கலன்னாலும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் இங்க வந்தான். நீங்க என்கிட்ட நடந்துக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவான். 50,000க்கும் மேல சம்பளம் வாங்குற ஒரு பையன் இருக்கும்போது நீ ஏமா இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு என்ன கேள்வி கேட்பான். அது மட்டும் இல்ல,
உனக்கும் அவனுக்கும் இருக்கிற பந்தம் இதோட முடிஞ்சிரும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்றதில்ல. ஆனா இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க போறதில்ல. திரும்பவும் நான் இந்த வீட்டுக்கு வர போறதில்ல. வண்டி நிறுத்து. இங்க என்ன பண்றீங்கம்மா? நீங்க பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னால அங்க இருக்க முடியாதுடா. அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். உங்களை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் நானே தான் போறேன். எதுக்கு கேக்குறேன்ல, என்ன ஆச்சு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அம்மா சுத்தி வளைச்சு பேசாம என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. நான் சீரியல் பார்க்கலான்னு டிவி போட்டேன். நான் எப்பவும் பார்க்குற சீரியல் தான். அதுக்காக அவங்க என்ன பேசாத வார்த்தை இல்லை. ஸ்வேதாவும் சேர்ந்து பேசினா. அதனால நான் அங்கிருந்து வந்துட்டேன். ஸ்வேதா என்ன சொன்னா? சொல்லுங்கம்மா. ஸ்வேதா உங்களை என்ன சொன்னா? உங்க இஷ்டத்துக்கு டிவி பார்க்கணும்னா அது உங்க சொந்த வீடா இருக்கணும்னு. நமக்கு இப்ப வீடு இல்லையே. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் தானே எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு இது வேணும். என் பையனோட வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டேன். வந்து வண்டியில இருங்கம்மா. எழுந்துருங்கம்மா. வாங்க. நந்தா, நீ இத பத்தி அவங்க கிட்ட கேட்க வேணாம். எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தன் தான். பெத்த அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களாம்மா? நீங்க வண்டியில இருங்க. எப்படியோ ஒரு தொல்லை ஒழிஞ்சுது. ஆனா நந்தா வந்த உடனே அம்மா எங்கன்னு கேட்பானே, அவனுக்கு என்ன பதில் சொல்றது? அப்படி கேக்கும்போது நாமளும் ஏதாவது ஒரு கதையை சொல்லுவோம். வாங்கம்மா.
இது யாருன்னு தெரியுமா? என்னோட அம்மா. சின்ன வயசுல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க என் தெய்வம். நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து பழகின எனக்கு அம்மா மனசு கஷ்டப்பட்டா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த பாரு நந்தா, யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம். நான் நம்ம வீட்டுல டிவி பாக்குற மாதிரி சீரியல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அது என்னோட தப்பு தானே. இனிமே நான் டிவி பார்க்க மாட்டேன். அப்ப பிரச்சனை வராதுல்ல. கேட்டல, இதான் என் அம்மா. இவளுக்கு மனசாட்சியே இல்லை, அதனால சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டா. ஆனா நீங்க அப்படி இல்ல ஆண்டி. அது வந்து நந்தா, இங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் நடக்கல. டிவி பாக்குற விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்தது என்னவோ உண்மைதான். ஆனா அதுக்காக இந்த மாதிரி யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போறதுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்கிறீங்க இல்ல? பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட ஏதோ ஒரு பஸ்ல ஏறி ஏதோ ஒரு ஊருக்கு எங்க அம்மா போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலம் முழுக்க எங்க அம்மாவை பார்த்திருக்கவே முடியாது. இந்த மாதிரி யாரும் இல்லாதவங்களுக்கு அதுதானே நிலைமை. அதுக்காக நீங்க யாரையும் குத்த சொல்ல வேண்டாம். எங்க அம்மாவை பார்த்து என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? நந்தா வேண்டாம், பிரச்சனை பண்ணாத. அவளை ஒண்ணு பண்ணிடாது. என்ன பண்ணிடுவீங்க? மேல கை வச்சு பாருங்க. நான் சொன்னது சொன்னதுதான். இவங்க ஆதரவற்றவங்க தான். என்னப்பா, என்ன அவசரமா பார்க்கணும்னு வர சொன்ன? அது எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட என்னப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன விஷயம்? டென்ஷன் ஆகாத, விஷயத்த சொல்லு. என் பொண்ணு விஷயம்தான். உனக்கே தெரியும், அவ எனக்கு ஒரே பொண்ணுங்கிறதால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதனால அவளுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் நிறையவே இருக்கு. அட என்னப்பா, நீ சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லு. அதைத்தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நந்தன் அவன் என் பொண்ணு கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டான். அதுவும் அவன் அம்மாவுக்காக. ஆனா அவன் அடிச்சது ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. அவன் அடிச்சது இந்த முகுந்தன் பொண்ணு. என்னோட உலகமே அவதான். என்னோட நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாம் அவதான். அட இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அவனை துரத்தி விடு. நமக்கு ஒத்து வரானான்னு பாரு, இல்ல கல்லை கட்டி கடல்ல தூக்கி போடு. அவ்வளவுதான். நாம வழக்கமா இதை தானே பண்ணுவோம். ஒண்ணு என்ன 9 மாப்பிள்ளைய கொண்டு வருவோம் நம்ம சுவேதாக்காக. என்ன சொல்ற? இது அப்படி இல்ல. அவன் எனக்கு வேணும். அவன் நாளைக்கு இந்த ஊரையே ஆட்சி பண்ண போற IAS ஆபீசர். அவனால அது முடியும். இந்த முகுந்தன் மேனனோட மருமகன் தான் நந்தகிஷோர்னு இந்த ஊரு சொல்லணும். அதை விட்டுட்டு நந்தகிஷோரோட மாமனார் தான் இந்த முகுந்தன் யாரும் சொல்லிடக்கூடாது. உனக்கு புரியுதாயா SP? நல்லாவே புரியுது. நீ பலே கில்லாடியா. நந்தகிஷோருக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. அது இருக்கட்டும், ஆனா நம்ம கண்ட்ரோல்ல. அவன் எப்பவும் எனக்கு என் மகளுக்கும் அடங்கிதான் இருக்கணும். அப்படிதான் நடக்கணும். அது நடந்தே ஆகணும். என்ன, அதை எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியும்ல? நீ என்ன சொல்றன்னு புரியுது. அவன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான்னு அவனுக்கே தெரியக்கூடாது, அப்படிதானே? சரி,
நீ இப்ப அவனை வர சொல்லு. நந்தா, ஒரு நிமிஷம். அது என் ஃப்ரெண்டு எஸ்பி மனோஜ் பாபு வந்திருக்காரு. உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. என் கூட வா. ஹாய் நந்தா. ஹாய் சார். இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களை பார்க்காம போனா நல்லா இருக்காதுல்ல, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்ல அதெல்லாம் இல்ல சார். என்ன நந்தா நீங்க என்ன சாரன் கூப்பிடுறீங்க? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? ஸ்வேதா எப்படி என்ன அங்கிள்னு கூப்பிடுறாளோ அதே மாதிரி நீங்களும் கூப்பிடுங்க. அவ என்னை பத்தி சொல்லியிருப்பாள்ல, நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் பழகுறோம். தோ இவர மாதிரி தான் எனக்கும் ஸ்வேதா விஷயத்துல முடிவெடுக்க உரிமை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இல்ல நான் ஏதாவது அததான் நானும் சொல்ல வரேன். ஒரு குடும்பத்துல அதுவும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அப்புறம் அது கொஞ்ச நேரத்திலேயே சரியாயிடும். நந்தா, அதுதான் வாழ்க்கை. இங்க பாருங்க, இங்க நடந்ததெல்லாம் முகுந்தன் சொன்னாரு. உங்க 2 பேருக்கு நடுவுல உங்க அம்மா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நந்தா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ வேண்டியவங்க. அப்படி வாழ்ந்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன குறை நந்தா? அழகான பொண்டாட்டி, பணத்துக்கு பணம், சொல்லிக்கிற மாதிரி நல்ல வேலை, அப்புறம் என்ன கேட்டாலும் வாங்கி தர்றதுக்கு தயாரா இருக்கிற மாமனாரு. இதை விட என்ன வேணும்? யாருக்கும் கிடைக்காத ஒரு அருமையான வாழ்க்கை. இதுக்கு நடுவுல உங்க அம்மாலாம் எதுக்குப்பா? வயசானவங்களை பாத்துக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்காக எப்பவும் சுமந்துகிட்டே இருக்க முடியாதுல்ல சார். இருங்க, நான் முதல்ல சொல்லி முடிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புதான். ஸ்வேதாவை அடிச்சிருக்க கூடாது. அவ ரொம்ப வருத்தப்படுறான் நந்தா. சார் அது ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டீங்க அதானே? ஏய் முகுந்தா, நான் அப்பவே சொன்னேன்ல இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைன்னு. பாத்தியா நந்தா எவ்வளோ ஃபீல் பண்றான்னு? இங்க பாருங்க நந்தா, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குல்ல. நீங்க இப்ப ஒண்ணு பண்ணுங்க, ஸ்வேதா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சிடும். அதோட அவ கோபமும் குறைஞ்சிடும். சார் நான் மன்னிக்கணும். என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு சார். நான் தான் ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், அவ எனக்கு கட்டல. ஒரு பொண்ணை இந்த சமூகம் மதிக்கிற அளவுக்கு நான் பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்ததால தான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அதை விட்டுட்டு நீங்க நினைக்கிற மாதிரி மாமனார் வீட்டோட சொத்தை பார்த்தலாம் இல்ல. நந்தா, முகுந்தா பொறுமையா இரு. நந்தா, நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு தான் நான் இதுல தலையிட்டேன். ஸ்வேதா இப்ப ரொம்ப கோபமா இருக்கா, வருத்தமாவும் இருக்கா. ஆனா நீங்க பண்ண தப்பா நியாயப்படுத்தாதீங்க. சார் நான் செஞ்சதை ஒன்றும் நியாயப்படுத்த விரும்பல. ஒரு பொண்ணு கை நீட்டி அடிச்சிருக்கேன். அது மற்றவங்களோட எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட பழக்க வழக்கத்துக்கு அது எதிரானது. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அம்மாவை பத்தி, நீங்க சொன்ன அதே அம்மா தான் என்னை வளர்த்து ஆளாக்கி முகுந்தன் சார் பொண்ணு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு தகுதியான ஒரு ஆளா வளர்த்திருக்காங்க. எனக்கு வலிக்கும் சார். என் அம்மாவை யாராவது கஷ்டப்படுத்தினா, அவங்கள கஷ்டப்படுத்தினது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க உறவே வேண்டான்னு நான் முடிவு பண்ணிடுவேன். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். மிஸ்டர் நந்தகிஷோர், உங்க ஸ்பீச் எல்லாம் நல்லா தான் இருந்தது. நீங்க ஸ்வேதாவோட புருஷங்கிறதால தான் இவ்வளோ நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அதை விடுங்க, இப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நீங்க நல்ல திட்டம் போட்டு பணத்துக்காக ஸ்வேதாங்கிற பொண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க. அந்த பொண்ணு உங்க கொடுமையை தாங்க முடியாம தான் உயிரை காப்பாத்திக்க உங்க வீட்ல இருந்து பிறந்த வீட்டுக்கு ஓடி வந்துட்டா. அதுக்கு காரணம் நீங்களும் உங்க அம்மாவும். ஆனா இந்த சமுதாயத்துல நல்ல பேரும் புகழும் இருக்கிற அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இதை பொறுத்துக்கிட்டாங்க. என்ன சார் அநியாயமா பேசிட்டு இருக்கீங்க? அநியாயம்தான், நான் அப்படிதான் பேசுவேன். இன்னும் முடியல. காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிற உன்னுடைய பணத்தாசையாலையும் பேராசையாலையும் ஒரு அப்பாவி பொண்ண, அதான் உன்னுடைய பழைய காதலி காயத்ரியை பத்தி கண்ணு காது மூக்கு வச்ச செய்தியெல்லாம் நாளைக்கு பேப்பர்ல வரும். அத நானே பண்ணுவேன். நீ உங்க அம்மாவும் நல்லா அனுபவிப்பீங்க நரக வேதனைய. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.